ஆலயத்தில் போய் ஆராதிப்பதை இந்த எத்தியோப்பிய மந்திரி அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். நமக்கு நல்லா தெரியும், நாம் எதை முக்கியப்படுத்துகிறோமோ அதைத்தான் நாம் செய்வோம். நாம் முக்கியப்படுத்தாத ஒன்றை செய்வதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா இவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நாம் இதில் கவனிக்க முடியும். அன்பானவர்களே, எளிதாக சொல்லிவிடலாம், எத்தியோப்பிய மந்திரி எருசலேமை போய் பணிந்து கொண்டு திரும்பும் போதுன்னு வேகமாக படிச்சிருவோம். ஆனால் அவர் எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை பணிந்து கொள்வதற்கு அவர் என்னவெல்லாம் அவர் பிரயாசப்பட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதிப்பதை மக்கள் வெறி முக்கியமாக கருதக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வதை சிலரெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆராதனைக்கு வருவதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை.